நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ தான் மாத சம்பளம், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நீங்கள் சொந்த வீடா வாடகை வீடான்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. 2 எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சொல்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி என்னால் சின்ன சின்னதாக பிரித்து எடுத்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். எனக்கு இவ்வளோ சம்பளம், இத்தனை லட்ச ரூபாய் கடன் இருக்குது, சொல்யூஷன் சொல்லுங்கன்னா எப்படி சொல்கிறதுக்கு முடியும் என்னால்? வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டில் இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மெசேஜை டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பார்த்தா தான் எனக்கு புரியும், அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மிக்க நன்றி. 10,000 ரூபாய் மாத சம்பளத்தில் எப்படி பட்ஜெட் போடுவது, எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளுமே பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது அதிக சம்பளம் உள்ளவங்களுக்காக இந்த வீடியோ இல்லைங்க. குறைவான சம்பளம், மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாடகையும் கொடுத்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துட்டு நம்மளால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். அதிக சம்பளம் உள்ளவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட பட்ஜெட்டும் அவங்களோட செலவும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கான ஒரு பட்ஜெட்டு போட்டு நான் சொல்லியிருக்கேன். மாத வருமானம் 10,000 ரூபாய், அதை 2 விதமாக பிரிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பென்ஸ் அதுக்கு பிரிச்சுக்கணும். மாத செலவுக்கு மளிகை செலவுக்குன்னு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90% எடுத்து வச்சுருங்க. நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 9,000 ரூபாயை வீட்டு செலவுக்குன்னு இதர செலவுக்குன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்க்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்புக்கு 10% எடுத்து வைக்கணும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு 5% சேர்த்து கூட எடுத்து வைக்கலாம். 10% 1,000 ரூபாய் 1,000 ரூபாயை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும். இதை எக்காரணத்தை கொண்டு நம்ம கை வைக்கக்கூடாது. இந்த இருக்கிற சம்பளம் நமக்கு 9,000 ரூபாய் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம செலவு பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. நம்ம செலவு சேமிக்கிறங்கிறது கஷ்டம்தான் 10,000 ரூபாய் வருமானத்தில். இருந்தாலும் நம்ம இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணோம்னா நம்மளாலையும் ஈஸியாக சேமிக்க முடியும். நம்ம வீடு வாடகை வீடாக இருந்ததுன்னா 3,000 ரூபாய் 3,000த்துக்குள்ளே நம்ம வீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வீடு நிலமும் வாங்குற வரைக்கும் அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு பால் பாக்கெட்டு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் 20 ரூபா அப்படின்னு பக்கம் வாங்கினாலும் நம்ம 30 நாளைக்கு 600 ரூபா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் மளிகை ஜாமானுக்குன்னு ஒரு 2,000 ரூபாய் ஒதுக்கிடுங்க. 2,000 ரூபாயில் நம்ம அதுக்குள்ளேயே ஜாமான் வாங்கிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய் வாங்கினோம்னா மறு மாதத்துக்கு அவ்வளோ செலவாகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அதில் எப்படி நம்ம பிரித்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ரேஷன் பொருளுக்குன்னு ஒரு 100 to 120 ரூபாய் ஒதுக்கிக்குங்க. ரேஷனில் கொடுக்குற எல்லா பொருளுமே வாங்கி பயன்படுத்திக்குங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நமக்கு கொஞ்சம் துணையாக இருக்கிறது ரேஷன் கடை ஜாமான் தான். அந்த ரேஷன் கடை பொருளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு மாத செலவு பகுதியாக நமக்கு கொஞ்சம் குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் 400 ரூபாய். இப்போ என்ன அதுக்கு முன்னாடி மாதிரிலாம் 100, 200லாம் வரது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு ஈடு கரண்ட் வச்சாலும் 400 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. ஏன்னா யூனிட்டே 2 ரூபா 2,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. என்னமா தான் நம்ம சிக்கனமாக பயன்படுத்தினாலும் அந்த ரேட்டுக்கு கரண்ட் பில் வந்துடுது. அதனால் மாதத்துக்கு ஒரு 400 ரூபா போட்டிருக்கேன். நீங்கள் மிச்சம் பண்ண முடிஞ்சதில் 2 மாதத்துக்கு ஒரு நடை 800 ரூபா கட்டுறதுக்கு 400 ரூபா கரண்ட் பில்லு கட்டிட்டு 400 ரூபா சேவிங்கில் நம்ம வச்சுக்கலாங்க. அப்புறம் நம்ம வெஜிடேரியனுக்காக நம்ம காய்கறிகளுக்காக வாரம் 250 ரூபா ஒதுக்கியிருக்கேன். 4 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 1,000 ரூபா. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்கு அதுக்கும் 1,000 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 400 ரூபா மட்டன், சிக்கன், கருவாடு, மீன் அந்த மாதிரி 4 வாரத்துக்கும் ஒன்று ஒன்றா நம்ம வாங்கிக்கலாம். இதில் முட்டை வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதில் மீன் குழம்புலாம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மீன் வாங்கினீங்கன்னா சாலை மீன் அந்த மாதிரி கம்மியாக விற்கிற மீனை வாங்கி நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு விற்கிற குழம்பு 2 நாளைக்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து எரிபொருள் நமக்கு மிச்சம், செலவும் மிச்சம், நேரமும் நமக்கு நிறைய சேமிப்பாகும், பணமும் நம்மளால் மிச்சப்படுத்திக்க முடியும். இதை எப்படி பண்ணுறது, எப்படி போடுறதுங்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சிலிண்டருக்கு 900 ரூபா ஒதுக்கியிருக்கேன். நம்ம மாதம் முழுக்கும் ஒரு 900 ரூபா சிலிண்டர் பயன்படுத்துவான்னு நம்ம கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பணமும் சேமிக்க முடியும். ஒரு மாதத்துக்குன்னா 900 ரூபா அந்த மாதிரி கணக்கு வச்சு போட்டிருக்கேன். ஃபோன் பில் வீட்டில் எப்படியும் 2 பேர் 2 மொபைல் வச்சுருப்போம். 350 ரூபா ஈஸி பண்ணினோம்னா அதுக்கு ஒரு 700 ரூபா ஒதுக்கியிருக்கேன். இதுலேயும் நம்மளால் சிக்கனப்படுத்திக்க முடியும். ஒருத்தவங்க ஈஸி பண்ணி நெட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க சும்மா கால் பண்ணுற மாதிரி நார்மலில் வச்சுட்டோம்னாக்கா அதுலேயும் ஒரு 100 ரூபா 150 ரூபா நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். கேபிளுக்குன்னு ஒரு 200 ரூபா நம்ம பயன்படுத்திக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய்க்கு உள்ள நான் செலவை கரெக்டாக போட்டுட்டேன். இதுலேயும் நம்மளால் மிச்சம் பண்ணுறது முடியும். எப்படி மிச்சம் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் வாங்க.
ஃபஸ்ட்டு சிக்கனமாக இருக்கணும். 2வது விஷயம் வந்து உண்டியல் சேமிப்பும் நம்ம வந்து பயன்படுத்தணும். உண்டியலில் சேமிக்கிறது நமக்கு ஒரு அவசர தேவைக்கு கண்டிப்பாக பயன்பெறும். அதை வந்து ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம். சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மாதத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். கண்டிப்பாக நமக்கு 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு ஆக்கி டிஃபன் செய்கிறதா 2 மாதத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்போ வந்து ரூ. 900 நம்ம ஒரு மாதத்துக்கு ஒதுக்கியிருக்கோம். 2 மாதத்துக்கு கணக்கு பண்ணோம்னா ரூ. 1800. இப்போ ஒரு மாதத்துக்கு ரூ. 450 வச்சுக்கிட்டோம்னா அந்த ரூ. 900 காசில் ரூ. 450 நமக்கு மிச்சமாக இருக்கும். அதை எடுத்து எங்கே பண்ணிக்கலாம், உண்டியலில் நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் மாதத்துக்கு நம்ம அதே ரூ. 450 ரூ. 900 ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரூ. 450 எடுத்து சிலிண்டருக்குன்னு வச்சிடணும். ரூ. 450 எடுத்து உண்டியலில் போட்டுக்கணும். அப்போ சிலிண்டருக்கு உள்ள பைசா சிலிண்டருக்குன்னு இருக்கும், நமக்கு சேமிப்புக்குன்னு உள்ள ரூ. 900 அந்த உண்டியலில் இருக்கும். இது எதுக்கு பயன்படுனா, ஒரு மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும், ஒரு மொய் வைக்கிறதுக்கு, ஒரு விசேஷத்துக்கு, ஏதோ ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு இந்த பணம் நமக்கு பயன்படும். நம்மள்ட்ட காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதர செலவும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த காசை வந்து உண்டியல் சேமிப்பில் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு பக்கபலமாகவும் இது உதவியாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ரூ. 50 சேர்த்து எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ரூ. 1000 நம்ம கையில் வச்சுருக்கலாம். எமர்ஜென்சிக்கு அப்படின்னு ஒரு ரூ. 1000 நம்மளால் ஒதுக்கி வைக்க முடியும்னு நம்ம நம்ம மனசுக்கு நம்மளே ஒரு தடைப்படுத்தி கொடுத்துக்க வேண்டியதான், ஒரு தைரியமாகவும் வச்சுக்க வேண்டியதாங்க. இந்த ரூ. 1000 காசை அடுத்தவங்கள்ட்ட கேட்குறத நம்ம சிக்கனமாக இருந்து நம்ம பயன்படுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை சொல்ல மறந்துட்டேன். மளிகை ஜாமாங்கிறது மாதத்துக்கு மாதம் ரூ. 2000 பொருள் நம்ம வீட்டில் பயன்படுத்துவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரேஷனில் இருக்கிற பொருளை அரிசி நம்ம பயன்படுத்திக்கிறோம், மற்ற பருப்பு எண்ணெயெல்லாம் அதில் உள்ளதே பயன்படுத்திப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன வாங்க போகிறோம், சோப்பு சருப்பு சீரகம் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை தான் நம்ம வாங்குவோம். அது ஒரு மாதத்துக்கு ரூ. 2000 வாங்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதத்துக்கு ரூ. 2000 செலவாகும்னா கண்டிப்பாக ஆகாது. ரூ. 1500 ரூ. 1000 அப்படி தான் ஆகும். அதில் வர மீதத்தையும் தூக்கி நீங்கள் உண்டியல்லே போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து தான் நான் ரூ. 950 வருது, ப்ளஸ் ரூ. 50 சேர்த்து ரூ. 1000. அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இந்த ரூ. 1000 நீங்கள் மாதம் மாதம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நம்ம கையில் வச்சுக்கணும், ஒரு எமர்ஜென்சிக்கு இது நமக்கு உதவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமிப்புக்குன்னு ஒரு ரூ. 1000 ஒதுக்கி இருக்கிறோம். முழுசாக கொண்டு போய் நம்மளால் சேமிப்புக்குன்னு ரூ. 1000 கட்டிட்டோம்னா எமர்ஜென்சி காலத்துக்கு நம்மள்ட்ட கையில் காசு இருக்காது. அப்போ நம்ம இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குறைவாக தான் சேமிக்க முடியும். இதை ஆர்டியில் ரூ. 500 போட்டுருங்க, 5 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி. இதை வந்து எக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. இது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு நம்ம போட்டுறணும். அப்போ தான் நம்ம போய் சும்மா காசு எடுக்கிறதுக்கு முடியாது. ரூ. 500 நம்ம வந்து ஆர்டிக்கு கட்டிட்டோம். மீதம் இருக்கிற ரூ. 500 எப்படி சேவிங் பண்ணலான்னு சொல்கிறேன். ரூ. 200 தூக்கி நம்ம வந்து பேங்க்கில் சேமிக்கணும். ரூ. 200 டெய்லி சேவிங் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூ. 200 எடுத்து கொண்டு போய் வச்சுக்கணும். டெய்லி சேவிங் அமௌண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அவசரத்துக்கு போய் இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேவைக்கு இல்லை பசங்களோட படிப்புக்கோ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கோ நமக்கு தேவைன்னா இந்த பணத்தை போய் நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் அந்த ரூ. 500 நம்ம கை வைக்க முடியாது. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா நமக்குன்னு ஒரு செலவு இருக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதோ ஒரு தேவை வந்துச்சுன்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பணத்தை நம்ம டெய்லியும் சிறுக சிறுக நம்ம கொண்டு போய் இந்த காசை நம்ம போட்டுட்டோம்னா, மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுட்டோம்னா இந்த காசை வந்து நம்ம வந்து எப்போ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், அந்த ரூ. 1000 ரூ. 500 ஆர்டிக்கும், ரூ. 500 ரூ. 200 வந்து நீங்கள் பேங்க் சேவிங்க்கும், ரூ. 300 வந்து கோல்டு சீட்டுக்கும் நீங்கள் போட்டுருங்க. கோல்டு சீட்டும் நமக்கு லாபகரமானது தான். நம்மக்கிட்ட தங்கமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்க சின்ன சின்னதாக கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது நமக்கு ஒரு பெரிய தொகையாக 1 கிராம் 2 கிராம் நகை எடுக்கிறதுக்கு நமக்கு உதவும். ஒரு வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் ஏதோ நம்ம கையில் கிடைச்ச பணத்தை சேவிங் பண்ணி நம்ம எடுத்த ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ரூ. 1000 இந்த மாதிரி பிரித்து சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆடியில் நம்ம வந்து ரூ. 500 போட்டு வைக்கிறோம். 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6000. அதுக்கு ஒரு வட்டி ரூ. 500 ஒரு ரூ. 800 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நான் தோராயமாக ரூ. 500 போட்டு ரூ. 6500 போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம டெய்லி சேவிங்க்கு நம்மளால் எடுத்து வைக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லை மாத கணக்குக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து 12 மாதத்துக்கு சேமிப்போம் இல்லையா, 200 ரூ. 2400. இது சேவிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் நம்மளுடைய விருப்பம்தான். சேவிங்கில் இருந்தால் ரூ. 2400 இருக்கும். கோல்டு சீட்டுக்குன்னு ஒரு 3600 கட்டிடுறோம். நம்மளுக்கு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ரூ. 12500 நம்மளால் அந்த ரூ. 1000 காசை ஒதுக்கி வச்சு இவ்வளவு சேமிக்க முடியுது. நம்ம மளிகை ஜாமானில் ஒதுக்கி வைக்கிற காசை எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு அவசர காலத்துக்கு உதவும். அதையே மீது தேவைப்படுற பட்சத்தில் இந்த பணத்தில் காசு கை வச்சு நம்ம காசை எடுத்துக்கலாம். நமக்குன்னு ஒரு சின்ன தங்கமும் நம்மளால் சேமிச்சுக்கிறதுக்கு முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பசங்களோட படிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இருக்கப்பட்டவங்க பெரிய பெரிய இதில வந்து சேர்ப்பாங்க. மிடில் கிளாஸுக்குன்னு நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கவர்மெண்ட்லேயே நல்லா தான் சொல்லி தராங்க. நல்ல ஒரு அம் ஸ்பெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அது மாதிரி நம்ம மருத்துவமே அரசு மருத்துவமனையில நம்ம போய் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு. முடியாத பட்சத்தில நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிக்கலாம். பணம் இருக்கிறங்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல விட்டுட்டு வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். நான் எல்லாரையுமே சொல்லல. நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு ரூ. 10,000 தான் சம்பளம். அத மீறி நமக்கு வரவு இல்ல அப்படிங்கிற பட்சத்தில இந்த மாதிரி நம்ம செயல்படுத்திக்கலாம். இல்லாதவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அதிகமாக உள்ள பணம் வருமானம் உள்ளவங்க இருக்கப்பட்டவங்களுக்கு இதை வந்து எடுத்துக்க வேண்டாம். இல்லாதவங்களுக்காக இதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் சேர்த்து வச்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம பெரிய ஸ்கூல்லலாம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் நம்மளால் பணம் கட்டுறதுக்கெலாம் முடியவே முடியாது. அவ்வளோ ஒரு அதிக தொகைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு ஸ்கூலில். அதனால் வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது தகுந்ததாக இருக்குங்க. நான் சொன்ன வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி.